ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம விஜய் மல்லியை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி ரொம்ப மன கஷ்டத்துக்குள்ளான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டாரு. அதுலேருந்தே நம்ம மல்லியால் இன்னும் வெளியே வர முடியல. அது பத்தாதுக்குன்னு நம்ம விஜய் இவளை இன்னும் கஷ்டப்படுத்தி ஆகணும். ஏன்னா எல்லா பிளானுமே நம்ம மல்லி போட்டு தான், இந்த பிளான் முழுக்க பிளான் போட்டு தான் நம்ம விஜயை கவுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம விஜய் சார் மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால நம்ம மல்லியை சுத்தமாக அவருக்கு பிடிக்கவே இல்லை. இதனால் இதை சாக்காக வச்சு நம்ம போதுமொன்னும் எல்லாருமே நம்ம மல்லியை பழி போட்டு இன்னும் விஜய் மல்லி மேலே பகைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மா மட்டும்தான் மல்லியும் விஜயும் சேர்த்து வச்சே ஆகணும். நம்ம விஜய் எவ்வளோதான் நம்ம மல்லியை கழுவி ஊற்றினாலும் நம்மளோட வேலையை சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. சாந்தி ஊற்றுறதுக்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் பூவெல்லாம் கொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் போதுமொன்று என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்கும். நான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டையாகி பூவை கொட்ட போன நேரத்தில் கீழே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிலில் போய் கரெக்டாக அந்த பூவெல்லாம் விழுந்துடுது. அது பத்தாதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இதில் வேற போயிட்டு நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம அன்னபூர்ணிமா இருந்துக்கிட்டு, இல்லை நீ போய் தான் இருக்கணும், நீ ஏன் தப்பாக நினைக்கிற, இது உன்னோட மனசு விட்டு பேசுகிற இடமா நினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஆனாலுமே போக மாட்டுறாங்க. ஏன்னா விஜய் ரூம்குள்ளே போனதுமே அந்த பூவெல்லாம் பார்த்ததுமே செம கடுப்பாகி ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு, இது ஒன்று தான் கேடு, கல்யாணமே ஒழுங்காக நடக்கலை, இதில் இது வேறு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லி நான் போக மாட்டேன் பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரியம்மா உள்ளே தள்ளி விட்டுறாங்க. மல்லி கரெக்டாக போய் விஜய் நெஞ்சிலேயே விழுந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் தானா அப்படின்ற மாதிரி மியூசிக் ஓடுது. ஆனால் விஜய்க்கு பயங்கர கோபமாக இருக்கார். நம்ம பழைய விஜய் எப்படா திரும்ப வருவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம மல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிடுறாரு. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, பட்டு புடவையும் மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தால் என்னை மயக்கலான்னு பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லியை கேட்க நம்ம மல்லி ஒன் சைடு மனசு உடஞ்சி போயிடுறாங்க. என்னடா இது, நம்மளை பார்த்து இந்த வார்த்தை கேட்டுடுறாங்களே. ஏன்னா அது ரொம்ப பேடான வார்த்தை, ஒரு ஆளை மயக்கிற மாதிரி இருக்குல்ல நம்ம விஜய் சார் கேட்டது. ஆனால் மல்லிக்கு அந்த எந்த எண்ணமுமே கிடையாது. அதனால் நம்ம மல்லி மனசு உடஞ்சி போயிட்டு அங்கேருந்து வெளியே பூவு சேலை எல்லாத்தையும் கிழிச்சு பூவெல்லாம் தூக்கி போடுறாங்க. இது ஒன்று தான் கேடு அப்படின்னு பெரியம்மா தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதுவுமே பண்ணாத பெரியம்மா, நீ பண்ணுறதுனால விஜய் என்னை இன்னும் தான் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு, அதனால் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கடந்து கதறாங்க. அதை பார்க்கவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்ததை நோக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.